வணக்கம் நண்பர்களே. மதுரையில் திருப்பரங்குன்றத்திலே சமீபத்திலே நிகழ்ந்து வரும் சில பிரச்சனைகள் தமிழகம் எங்கும் பேசப்பட்டு வருகின்றது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து நீங்கள் ஒரு காணொளியை தயாரித்து வழங்குங்கள் என்று பல நண்பர்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் மூலமாக ஃபோன் மூலமாக வேண்டுகோள் விடுத்தார்கள். அதன் காரணமாக மட்டுமல்ல, கண்டிப்பாக இம்மாதிரியான சில சச்சரவுகள் வரும்பொழுது அது குறித்த சில தரவுகளை நாம் நடுநிலையாக நின்று அளிப்பது அவசியம் என்பதால் நான் அந்த முயற்சியை மேற்கொண்டேன். பலமுறை அந்த மலைக்கு சென்றிருந்த போதிலும் இம்முறை ஆழமான ஆய்வு கண்ணோட்டத்துடன் அதை அணுக முயற்சி செய்து மலை ஒரு கிரி வலம் வந்தேன். நான் நண்பர்களோடு தான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு மலையாக அது இருக்கிறது. அந்த மலை பல்வேறு விதமான பண்பாட்டு கூறுகளை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது. அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பொதுவாக திருப்பரங்குன்றம் என்றால் நமக்கு அதனுடைய முகமாக தெரிவது சுப்பிரமணிய சுவாமி கோயில்தான். ஆனால் பெரும்பாலும் முருகன் கோயில் என்றுதான் அந்த கோயில் அறியப்படுகிறது. அங்கே சுப்பிரமணிய சாமி கோயில் முகப்பில் இருக்குது. ஆனால் 2 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த மலை வெவ்வேறு ஆன்மீக அம்சங்களை கொண்டிருக்கிறது. ஒரு ரவுண்டு போனால் போதும். அது நுணுக்கமாக உள்ளார்ந்து சென்றால் நாம் பல விஷயங்களை காண முடிகிறது. இந்த மலையில் அப்படி என்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஈவன் மதுரை வாழ் மக்களுக்கே கூட தெரிந்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். இந்த மலையினுடைய முக்கியமான கடவுளாக காணப்படுபவர் முருகர் தான். முருகர் வேலோடு இருக்கும் வேல் முருகன். அவர் திருமணம் செய்து கொண்ட இடமாக திருப்பரங்குன்றம் கருதப்படுகிறது. அவர் தேவயானியை திருமணம் செய்து கொண்டார். தேவானி, தெய்வயானை என்றெல்லாம் தேவசேனா என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற முருகனுக்கு இணையர் யாருன்னு கேட்டால் இந்திரனுடைய மகள் என்று புராணம் கூறுகிறது. இந்திரன் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து வைக்கிறார். திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு இன்னொரு பெயர் தென்பரங்குன்றம்னு பேர். இந்த பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக சொல்லப்படுகிறது. இத்தனை நாளாக இல்லாத பெரிய போர்டு கூட அங்கே வச்சிருக்கிறாங்க, முதல் படை வீடு என்று. வேல் தாங்கிய முருகன் அவர். வேலோடு ஒரு கடவுளை நம்மால் காண முடிகிறது என்றால் அது இரும்பையோ அல்லது ஒரு உலோகத்தையோ கண்டுபிடித்த காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மானுடவியலாளர்கள் கூறுகிறார்கள். அப்போ முருகன் வேலோடு தோன்றிய காலம், ஒருவேளை இரும்பு கண்டுபிடித்த பின்னால் தான் இந்த கடவுள் வந்திருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை சிலருக்கு எழுப்புகிறது. ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைக்கிற தரவுகள் படி பார்த்தா 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இரும்பு பயன்பாட்டிற்கு வந்து விட்டதாக தெரிகிறது. அப்போ வேலன் மிக பழம்பெரும் கடவுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் நமக்கு தெரிகிறது. சேயோன் என்ற வீரக்கடவுளைத்தான் பழங்குடி தமிழர்கள் தங்கள் குறிஞ்சி நில தெய்வமாக வழிபட்டிருக்கிறார்கள். இந்த சேயோன் தான் பிற்காலத்தில் வேலேந்திய முருகனாக உருவெடுக்கிறார் என்பதுதான் ஆய்வாளர்கள் நமக்கு கூறும் தகவலாகும். இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏராளமான நம்பிக்கை அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருப்பதை நாம் அறிவோம். அதற்கு 2 விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன என்று வானமாமலை கூறுகிறார். பேராசிரியர் வானமாமலை அவர்கள் முருகன் குறித்து நல்லதொரு கட்டுரையை நமக்கு தந்திருக்கிறார்.
அப்போ இருந்த பழங்கால குறவர் சமுதாயம், அப்புறம் எயினர் சமுதாயம், தானவர் சமுதாயம் இதெல்லாம் பழங்குடி இனத்தோடு அப்போ தான் பயிர் தொழிலுக்கு வருகிறார்கள். நின்று ஒரு இடத்துல இருந்து பயிர் தொழிலை மேற்கொள்ளும் பொழுது அவங்க வந்து முருகரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா 2 வகையான வழிபாட்டு முறையை செய்கிறார்கள். ஒன்று கோயிலுக்குள்ளே வந்து அந்த சிலைக்கு வழிபாடு செய்வது என்பது, இன்னொன்று கோயிலுக்கு வெளியிலே வந்து கடம்பவன மரத்தின் கீழ் வந்து வேலன் வெறியாட்டம் என்ற ஒரு நிகழ்த்துதலை நடத்தி அதன் மூலம் வழிபாடு மேற்கொள்ளுதல். இந்த வேலன் வெறியாட்டம் என்பது என்னன்னாக்கா ஒரு பூசாரி வந்து சாமி வந்து ஆடுவார், சாமி ஆடின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த மாதிரியான ஒரு பழக்கம் அப்பொழுது இருந்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டு ரத்தத்தை தினைமாவில் கலந்து படையலாக படைப்பது வழக்கம் என்று பரிபாடல்கள் வந்து கூறுகின்றன. இப்படி பல பாடல்களை வந்து முருகனுக்கு என்ன படையிடப்பட்டன என்பது கூட சங்ககால இலக்கியங்களில் தென்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோக் டெய்ட்டியாக, ஒரு கிராமத்தினுடைய கடவுளாக, இனக்குழுவுடைய கடவுளாக முருகன் உருவெடுக்கிறார். அவர் குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளியை வந்து திருமணம் முடித்தவுடன் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அங்கீகாரமானது அப்பகுதி மக்களிடம் கிடைக்கிறது. இன்றைக்கு கூட குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வள்ளியையும் முருகனையும் சார்ந்து முன்வைக்கிறார்கள். வள்ளி தான் வந்து இன்னும் சொல்ல போனால் அவர்களால் போற்றப்படக்கூடிய வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பதை காண முடிகிறது. அப்போது அந்த இனத்தில் அவர் கல்யாணம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முருகன் வழிபாட்டுக்குரிய அந்த விஷயம் வந்து கூடுது. கிறிஸ்து பிறந்த பின்னால் பொது ஆண்டு என்று சொல்லக்கூடிய 773 இந்த பராந்தக நெடுஞ்சடையன் என்கின்ற பாண்டிய மன்னர் காலத்தில் அவருடைய படைத்தலைவராக இருந்த சாத்தன் கணபதி என்பவர் தான் சிவனுக்காக ஒரு குகையில் சிற்பம் எழுப்பி கோயிலாக்குகிறார். இந்த மலையில் முதல்ல அதுதான் வந்து தோற்றம்ன்றாங்க சிவன். பிறகுதான் வந்து அது வளர்ச்சி பெற்று அது முருகன் கோவிலாக மாற்றமடைகிறது. இன்றைக்கு கூட நம்ம வந்து பார்த்தோம் என்றால் முருகன் மட்டும் இருக்க மாட்டார். முருகன், வள்ளி தெய்வானை அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஒரு கருவறை அது. இன்னொரு புறம் பார்த்தால் பவழக்கனிவாய் பெருமாள் என்று வைணவம் போற்றும் பெருமாள் ஒரு புறம் இருப்பார், துர்கை இருப்பாங்க, விநாயகரும் இருப்பார். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் அந்த குடைவரை அந்த சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கும். அது தவிர இன்னும் நிறைய சிற்பங்கள் எல்லாம் அந்த மலையை ஒட்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றன கோயிலுக்குள்ளாக. இப்படி தான் வந்து அந்த ஒரு 5 குடைவரை கோயில்களாகத்தான் வந்து அது வந்து முதல்ல உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பல பேர் அதை பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. தெரியாத நண்பர்களுக்காக இந்த விளக்கங்களை முதல் கொடுக்குறோம். இது பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் வந்த நாயக்கர்கள் வந்து அதுக்குரிய மண்டபம் கட்டி கோபுரங்கள் கட்டி அதை வந்து வளர்த்திருக்கிறார்கள். அதை பற்றி அரசி மங்கம்மாள் வந்து 1689 76 வந்து திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். திருமலை மன்னர் 1623 59 பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். மதுரை நாயக்க மன்னர்கள் வீரப்பர் 1572 1595 திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இம்மாதிரியாக திருப்பணிகள் வளர வளர வந்து முருகன் வந்து ஒரு பிரதான கடவுளாக அங்கு ஆக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் வந்து முருக கடவுள் வந்து அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்பதாக இருக்கிறது. ஆனால் முருகன் வந்து தமிழருடைய கடவுள். இது வந்து தமிழர்களால் கடவுளாக வணங்கப்பட்டவர். அதற்கு காரணம் வந்து பழங்குடி மக்கள், அக்காலத்து பழங்குடி தமிழர்கள் வந்து தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை தேடியிருக்கிறார்கள். இன்னும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏதோ சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காகவோ அல்லது வந்து மறுமையில் தங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக முருகன் வழிபடப்படவில்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும், இந்த உலகத்தில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இம்மாதிரியான கடவுள்கள் எல்லாம் வந்து முன்னிறுத்தப்பட்டார்கள் சொன்னார். இம்மாதிரி கடவுள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்க, பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஃபோக் டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் இந்த நாட்டார் தெய்வங்கள், இவங்க எல்லாருமே வந்து யதார்த்தமான மனிதர்களாக, யதார்த்தமான தெய்வங்களாக, அவ்வப்போதுக்குரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி சொல்லும் ஒரு தோழர்களாகத்தான் வந்து கருதப்பட்டு வருகிறார்கள். ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அப்படியே படையில் வச்சுருவாங்க மக்கள். இப்படித்தான் வந்து முருகன் இப்படி இருந்தால் முருகன் வந்து பின்னால் வந்து எலிவேட்டாராரு. இன்றைக்கு வந்து அந்த நம்பிக்கையானது அதிக அளவிலே கூடி வருவதை நான் காண்கிறேன். அது அந்த நம்பிக்கை குறித்த கேள்வி அல்ல இப்பொழுது விஷயம்.
இப்போது இந்த மலையை சுற்றிலும் என்ன பெரிய விஷயங்கள் இருக்கிறது தான் தெரியும். முருகரை பற்றி நமக்கு தெரியும். மலையை பற்றி என்ன இருக்கிறது? மலை ஒரு உலா வந்தால் தெரியும். அந்த மலை வந்து முருகனுக்கானது மட்டுமல்ல, பலவிதமான ஆன்மீக நம்பிக்கைகள் கொண்டவர்களுக்கான மலையும் கூட என்பது புரியும். குறிப்பாக சமணர்கள் வந்து இங்கே தான் வந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க. ஒருவேளை 9th செஞ்சுரியாக இருக்கலாம். கூன் பாண்டியன் அவர்கள் வந்து முதல்ல வந்து சமணனாக இருக்கிறார். அப்போ நிறைய ஆதரவு தரார். மதுரை முழுவதும் என்பரங்குன்றத்திலே சமண முனிவர்கள் வாழ்ந்தது வரலாறு சொல்லுகிறது. நிறைய சமண குகைகள் எல்லாம் மதுரையை சுற்றிலும் இருக்கின்றன. நிறைய அதில் கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. தமிழி என்ற எழுத்தினால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இருக்கின்றன. சமணர்கள் வந்து தமிழ் சமணர்கள் தான் வந்து தமிழ் இலக்கியத்திற்கு அவரும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சமணர்கள் வந்து இங்கே தான் வசித்திருக்கிறார்கள். இந்த மலை குகைகளில் அவங்க வசித்திருக்கிறார்கள். மலை குகைகளை வந்து அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, புனித இடமாகவும் கட்டமைத்ததை நாம் தெரிகிறது. அங்கே வந்து நம்ம எப்படி வந்து சித்தன்னவாசல் குகையை பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு குகை வந்து சமணர்களால் திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு பின்புறம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடைவரை கோயிலானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகான ஒரு இடம் அது. இன்றைக்கு கூட அங்கே போனால் ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியருக்கு நம்ம பார்க்கலாம். அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்து அதை வந்து பாதுகாத்து வருகிறார்கள். நல்ல காலம். அந்த குடைவரை கோயிலில் உள்ளுக்குள்ளே வந்து பாசுநாதர் இருக்கிறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்க பாகுபலி இருக்கிறாரு. இப்படி வந்து அவர்களுடைய தீர்த்தங்கரர்களுடைய உருவங்களை வந்து அவங்க வந்து சிலைகளாக கல்லில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த உங்களுக்கு படங்கள் காட்டுறோம் பாருங்கள், தெரியும். அந்த கற்களில் செதுக்கி வைத்திருக்கார்கள். அப்போ அங்கே தான் அந்த குகை தான் வந்து வழிபாட்டு தலமாகவும் இருப்பிடமாகவும் நிறைய சமண முனிவர்களுக்கு இருந்திருக்கிறது. இது வந்து கொஞ்சம் தூரத்திலே மேலே ஏறிடலாம். ஆனால் மலையினுடைய இன்னும் சில முகடுகளுக்கு சென்றோம் என்றால் அங்கேயும் வந்து சமணர்களுடைய குகைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள், சமண முனிவர்கள்லாம் யார், அப்போ இந்த மக்களோட அவங்க எந்த விதமான ஒரு தொடர்பை கொண்டிருப்பார்கள் யோசித்து பார்த்தாக்க மக்கள் எல்லாம் வணங்கி இருப்பார்கள். மக்கள் தங்களுக்கு மேலே ஒரு 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 புனிதத்துவம் கொண்ட சக்தி கொண்டவர்களாக சிலர் நின்றாங்க. அப்போ வணங்குவது என்பது அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கக்கூடும். அப்போ மக்களோடு வந்து உறவாடி இருப்பார்கள். அவர்கள் வந்து மருத்துவத்தை கொடுத்திருப்பார்கள். கல்வியை கூட புகட்டி இருப்பதாக தெரிகிறது. அப்போ மக்களோட கனெக்டிவிட்டியோடு இருந்தவங்க தான் இந்த சமண முனிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களில் சமண துறவிகள் வந்து பல்வேறு விதமான என்ன சொல்கிறது ஸ்கில் இருந்ததாக தெரியுது. சிற்பங்கள் கூட அவர்கள் வடித்திருக்கிறார்கள். குகையை கூட ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இந்த மேலே தண்ணி விழுந்துச்சுன்னா கூட அது குகைக்குள்ளே வந்துடாமல் போகிறதுக்கான வெட்டுக்களையெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறாங்க. இம்மாதிரிலாம் வந்து ஆட்கள் வச்சு செஞ்சுருக்கலாம் அவங்க. இப்படி செய்த இந்த சமணர்கள் வந்து என்ன ஆகுதுனாக்கா, கூன் பாண்டியன் உங்களுக்கு தெரியும் சைவராக மாறி விடுகிறார். அவர் குழந்தை குளம் சரியில்லை, திருஞான சம்பந்தர் வராரு, அவரை வந்து திருநூறு பூசி சரி பண்ணி விடுறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து சைவத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு வந்து விடுகிறது. தான் சைவ முனிவனாக மாறிவிடுகிறான். இந்த தருணத்தில் தான் மதுரையில் பேசப்படுகின்ற அந்த முக்கியமான கழுவேற்றல் கதை என்பது கூட நடப்பதாக தெரிகிறது. ஒரு சவால் வர்றாரு ஞான சம்பந்தர். அதை திருவேடகம்னு சொல்லுவாங்க. ஏடுகளை எடுத்து தண்ணியில் போடுவது என்பதும் அனல்வாதம் புடல்வாதம் இதையெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் சமணர்கள் ஆக மொத்தத்தில் வந்து விரட்டப்பட்டார்கள். மன்னர் வந்து மதத்தை மாறியவுடன் அங்கே இருந்த சமணர்கள் வந்து உயிருக்கு அஞ்சியும் நிச்சயமாக நம்ம இங்கே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லைன்றதுனால அவங்க வந்து பெரும்பாலும் ஊரை விட்டே காலிப்பட்டு போயிடுறாங்க. சமணர்கள் இந்த மலையை விட்டு வெளியேறிய பிறகு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இந்த மலைக்காக ஒரு தனித்துவம் இருப்பதாக தெரிகிறது. எப்போவுமே நம்ம ஊரில் இந்த மலைகளுக்கு ஒரு புனிதத்துவம் ஏற்றி பார்ப்பது நமக்கு ரொம்ப பிடித்த விஷயம்தான். குறிப்பாக அருணாச்சலேஸ்வரர் நம்ம அப்படி தான் மலையைத்தான் வந்து கடவுளாக பார்த்தார் ரமணர் கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ரமணர் ஏன் திருப்பரங்குன்றத்தை, ஏன்னா முதல்ல தான் இருந்தார் அவர் ஏன் திருப்பரங்குன்றம் சென்று பார்க்கவில்லை என்று எனக்கு இன்றைக்கு அந்த வினா எழுகிறது. அதற்கான பதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேள்வி அவ்வளோதான். இப்படி பார்க்கும்பொழுது சுற்றிலும் வந்து நிறைய சித்தர்களுடைய சமாதிகள் இருப்பதை இன்று பார்க்க முடிகிறது. நிறைய பேர் தெரிந்த சித்தர்கள், பேர் தெரியாத சித்தர்கள் என்று சித்தர்களால் வந்து அந்த அந்த இடம் முழுவதும் வந்து சூழப்பட்டு இருப்பது நமக்கு தெரிய வருகிறது. சிலர் வந்து ஜீவ சமாதிகள் அங்கே வந்து தற்பொழுது வந்து அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே வந்து வழிபாடுகள் கூட செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சித்தர்கள் வரிசையில் ஒரு 4-5 பேர் வந்து என்னால் சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து மச்சமுனி சித்தர்னு பேர்.
இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சித்தராக அந்த பகுதியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் சித்தா அவர். மச்சமுனி சித்தர் யாருன்னு கேட்டாக்க அவர் தான் நம்ம வந்து இந்த மலையினுடைய உச்சி முகட்டிலே காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அதுவும் மன்னர் ஒருவர் அமைச்சர் தான் அது. இந்த காசி சின்ன கோயில் தான் அது. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் தான் வந்து அந்த பச்சை நிறம் கொண்ட நீர் சுனையானது இருக்கிறது. இயற்கையாக அமைந்த ஒரு நீர் சுனை அது. அந்த சுனையிலே ஒரு மீனாக, வெண்ணிறம் கொண்ட மீனாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றளவிலும்னு நினைக்கிறாங்க. அதற்குள்ளேயே வந்து மச்ச முனிவர் வந்து இங்கே தான் இருக்கார் அப்படின்லாம் சொன்னாலும் கூட அதற்குள்ளேயே இல்லை, மச்சேந்திரநாத் என்ற வடக்கிலிருந்து வந்த ஒரு முனிவர் தான் இங்கே வந்து மீனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லக்கூடிய வடக்கு சார்ந்த கதைகளும் இருக்கின்றன. நான் போன அன்னைக்கு ஒரு 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 சன்னியாசி அவருடைய துறவியை பார்த்தேன். அவருடன் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர் மிகுந்த நம்பிக்கையோடு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அது மலை வந்து கிட்டத்தட்ட 200 படிகள் இந்து அறநிலையத்துறை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் போகிறதுக்காக. அங்கே போகும்போது அது ஏறி போகிறதுன்றதே ஒரு வயதானவர்களுக்கு கஷ்டமான விஷயந்தான். அந்த அவர் ஏறி போயிட்டு வந்து சொல்கிறாரு, நான் எப்போவும் விட மாட்டேன், போயிடுவேன். அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயதுகள் இருக்கும். அவர் சொல்கிறாரு, அந்த அந்த நீர் அந்த சுனை இருக்கிறது அல்லவா, அங்கே சற்று நேரம் அமைதியாக அமர்ந்தால் போதும், என்னுடன் பேசுவதற்கு வெண்மீன் வடிவத்திலே அவர் வந்துடுவார் என்றார். மச்சமுனி சித்தர் வந்து விடுவார். பலருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த மீனுக்கு பொரியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்தா அந்த மச்சமுனி வந்து பார்த்துட்டு போவார்னு சொல்கிறாங்க. அதனால் அதை காணுவதால் தங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்வதாக பலர் வந்து பகுதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பேசி பார்த்தோம், என்னங்க மச்சமுனின்றாங்களேன்னு. சிலருக்கு வந்து சும்மா சார் கதை விட்டுருக்காங்க, இந்த யூடியூப்லாம் சொல்லி சொல்லி நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் மச்சமுனியை வந்து அதுக்காக வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவரை பற்றிய கதைகள் எல்லாம் கூட போட தொடங்கி விட்டார்கள் தற்பொழுது. அது ஒரு நம்பிக்கை. அது சித்தர்களை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து எங்கேயுமே அடக்க முடியாது அவர்களை. ஸோ மீன் வடிவத்திலே ஒரு சித்தர் இருப்பதாக ஒரு நம்பிக்கையானது புறவையில்லாது ஒன்று. அப்படியே கீழே அங்கேருந்து தான் நம்ம வந்து இப்போ சர்ச்சைக்குரிய அந்த தர்காவானது காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு குன்றில் இருக்கிறது என்றால் சற்று அருகாமையில் இருக்கின்ற மற்றொரு குன்றினுடைய உச்சியில் தான் இந்த தர்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா. அது குறித்து பின்னால் பேசலாம். நம்ம முதல்ல இந்த சரௌண்டிங்ஸை நம்ம பார்த்து முடிச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. மலை உச்சியில் மச்சமுனி என்றால் மலைக்கு கீழே சப்தகன்னிமார்கள் இருக்கிறார்கள். சப்தகன்னிமார்கள் என்றால் 7 பெண்கள். அவர்களுக்கான சிற்பங்கள் வந்து அங்கே காணப்படுகின்றன. ஒரு ஆய்வாளர் சொன்னார், இதெல்லாம் சமண சிற்பங்கள், அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள்னு சொன்னார். அது தவிரவும் 7 கன்னிமார்களை அங்கு வழிபடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்த கன்னிமார்களுக்கு கீழே மற்றும் ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஜீவசமாதியை ஒட்டி வாலை குமரியாக சித்தர்களுக்கு காட்சி தரும் பாலாவுடைய சிலை, பாலா என்று சொல்வார்கள், பாலகுமாரி என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன சிலையை அழகாக வச்சு அதுக்கு கீழே சில மந்திரங்களையும் செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக இப்போ சொல்கிறோன்னாக்க, சித்தர்களுடைய ஒரு என்ன சொல்ற ஆக்கிரமிப்புன்னு சொல்லாமான்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு அந்த பண்பாடானது அங்கே பரவி கிடக்கிறது. இந்த 7 கன்னிகைகள் வரலாறு வெவ்வேறு புனைக்கதைகள் எல்லாமே அந்த ஃபோக்லோர் ட்ரெடிஷன் சேர்ந்தது. எல்லாருமே நாட்டுப்புற கதைகளாகத்தான் வந்து பேசப்படும், செவி வழியாக சொல்லப்படுகின்ற கதைகள் தான். இந்த சித்தர்களை மட்டும் எடுத்து பார்த்தா இன்னொரு புறம் போனீங்கன்னா மாயாண்டி சித்தர் என்பவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ஜீவசமாதிக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அது மலையினுடைய மற்றொரு பக்கத்தில் போனால் மாயாண்டி சித்தர். மாயாண்டி சித்தரை அடுத்து அப்படியே மேலே இன்னும் மேலே போகுது, அது உச்சிக்கு போகுது. இப்போ சாலையெல்லாம் போட்டு அழகாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அங்கே போனால் சோமப்ப சித்தர் இருக்கிறார். சோமப்ப சித்தருடைய ஒரு சமாதி இருக்கிறது அங்கே. அது தனியாக வழிபாட்டு முறை அது நடக்குது. இவங்க இருவரும் வந்து சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் சொல்லக்கூடிய சித்தருடைய சிஷ்யர்களாக கருதப்படுகிறார்கள்.
அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரெடிஷன் ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு எல்லோரும் அதை வந்து கொண்டு சென்று கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சூட்டுக்கோள் ராமலிங்க சித்தரின் சிஷியராக கருதப்படும் மாயாண்டி சித்தருடைய படங்கள் வந்து மதுரையை சுற்றிலும் வணிக ஸ்தலங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றும் அந்த படம் நம்ம காட்டுறோம் பாருங்கள். அவர் நல்லது செய்வான்ற நம்பிக்கை வந்து மக்களுக்கு ஏராளமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சில வாழ்க்கை அனுபவங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாயாண்டி சித்தர் ஒரு புறம் இருக்கிறான்னா, இன்னொரு பக்கத்து தெருவிலே பார்த்தீங்கன்னாக்க மௌனசாமி சித்தர் என்பவர் இருக்கிறார். இவர் குறித்தும் வந்து இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இப்படி அடையாளம் காணப்படாத நிறைய சித்தர்களும் கூட அங்கே வந்து அடக்கமாக இருப்பது வந்து நமக்கு தெரிய வருகிறது. அது இதில் வந்து ஜீவ சமாதின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து தன்னுடைய சமாதி நிலைக்கு சென்று விடுவார், சிஷ்யர்கள் வந்து அவர் வந்து அடக்கம் செஞ்சிருவாங்க. ஆனால் அவர் உயிர்ப்புடன் இருப்பார் என்றும் நம்பப்படுகிறது. இது வந்து 2-3 நிலைகளை சித்தர்களை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வரையறுக்க முடியாது. அவர்கள் வந்து சிலை வழிபாட்டுக்கும் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் வந்து நமக்கு பீடி குடிக்கிற சித்தர் இருக்கிறாரு, தண்ணி அடிக்கிற சித்தர் இருக்கிறாரு, புகையில போடுற சித்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு உங்களுடைய புனிதத்துக்குள்ள அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. புனிதங்களை கட்டுடைப்பவர்கள் தான் சித்தர்கள். இதை உடைச்சிட்டு நெட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னு கேட்டவங்க தான் அவங்க. அப்படி எல்லாருக்குமே அது சித்தாந்த சில காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நெட்டக்கல்லும் பேசாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியோடு எப்படி இணைவது என்பதுதான் அவங்களுடைய தேடலாக இருந்திருக்கிறது. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் கூட தாங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையினுடைய மாபெரும் சக்தியோடு கைகுலுக்கி கலந்து விட்டுவதாக சொல்லுவது தான் அவங்க அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதில் வேரியஸ் லெவல்ஸ் இருக்க நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான பயிற்சி முறைகள் கூட வித்தியாசமானவை. அவர் பின்னால் போகிறவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங்கெல்லாம் அதாக இருக்குதான்றதுலாம் வந்து அவ்வளோ சொல்ல முடியாது. சில சித்தர்கள் வந்து அருமையான பாடல்களில் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். சிலர் வந்து எந்த பதிவுமே வைக்காமல் போயிருக்கிறாங்க, தேவைப்படல அவங்களுக்கு. அப்படி சுற்றிலும் தடுக்கி விழுந்த சித்தர்கள் இருக்கிற இடமாக தெரிகிறது. அது குன்றம் மலை வந்து குமரன் மலை என்பதை விட சித்தர் மலை என்று சொல்வது சரியாக இருக்குமோ எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு சித்தர் வழிபாட்டு ஸ்தலங்கள் வந்து அங்கே தட்டுப்படுகின்றன. அப்போ இதில் இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு. இரவு நேரத்தில் குறிப்பாக பௌர்ணமி இரவு அப்பொழுது இந்த சித்தர்கள் வந்து தங்களுடைய ஜீவ சமாதிகளிலிருந்து வெளிப்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை தான். அதன் காரணமாக பௌர்ணமி இரவிலே கிரிவலம் போவது என்பது இப்பொழுது அதிகரித்து வருகிறது. நிறைய பேர் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பௌர்ணமி நாளன்று நம்ம போனோம்னாக்க சித்தருடைய அருள் தங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற. சில பேர் வந்து அந்த அருளை பெற்றதாக அங்கே சொல்கிறாங்க. இந்த சப்த கன்னிமார்கள் இருக்கின்ற அந்த கோயில் சொல்லிட்டு பெரிய கோயில் நினச்சிக்கானே. சப்த கன்னிமார்கள், அப்புறம் பாலா சித்தர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதை பெரிய கோயில் கட்டிருக்கான்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே எளிமையான ஒரு இயல்பான இயற்கையான வடிவத்தில் இருக்கின்ற விஷயங்கள் தான். அந்த மலையினுடைய உடலிலேயே செதுக்கப்பட்ட சிற்பங்களாக இருக்கின்றன. அதை ஒட்டி இப்போ ஒரு சின்ன சிவன் கோயிலும் உருவாகி இருக்கிறது. இந்த சிவன் கோயிலும் ஒரு சித்தருடைய சமாதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக சித்தர்கள் ஒரு மரபு இருக்கிறது. ஜீவ சமாதி அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த சித்தர்களுக்கு மேலே வந்து ஒரு லிங்கத்தை வச்சு ப்ரே பண்ணுறது வழக்கமாக இருக்குது. அது சைவத்தோடு தான் வந்து சித்தர்களை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது லிங்கத்தை மேலே வச்சிடுறாங்க, வழிபாடு செய்கிறாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சில இடங்களில் பிரச்சனையை வந்திருப்பது நாம் அறிவோம். அந்த சிவன் கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான மக்கள் வந்து வழிபடுகிறார்கள். அங்கே இந்த பெரிய பூசாரித்தனம்லாம் கிடையாது. அங்கே எளிமையான முறையில் வந்து வழிபட முடிகிறது. அங்கே வழிபடுகிறார்கள். அங்கே நிறைய இப்போ வருமானம் வருவதால் அது இந்து அறநிலையத்துறை எடுக்கலாமா என்று பார்த்து கொண்டு இருப்பதாக கேள்விப்பட்டேன். அது ஒரு புறம். இந்த சப்தகன்னிமார் கோயிலுக்கு ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கருப்பண்ணசாமியினுடைய திறந்த வழி கோயில் இருக்கிறது. கருப்பண்ணசாமினா அது ஒரு அருவாள் வச்சுருப்பாங்க, இன்னும் சில சின்னங்கள் இருக்கும். அந்த இடத்த வந்து ஒரு இறை வந்து பேசக்கூடிய இடமாக வந்து நாட்டுப்புற தெய்வமாக அதை அவதானிக்கிறார்கள்.
அந்த கோயிலானது தங்களுடைய கடவுள் அங்கு இருப்பதாக கிராமத்து மக்கள் கருதுகிறார்கள். இந்த கருப்பண்ணசாமின்னு சொல்லும்போது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்பகுதியில் வசிக்கும் முக்குலத்தோரும் இன்னும் பட்டியலினத்தவரும் 2 தரப்பினரும் இணைந்து வழிபாடு செய்கின்ற கோவிலாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சாதி நல்லிணக்கத்திற்கான ஒரு கோயிலாக அதை பார்க்கலாம். சில மதுரை பகுதியில் சில கோயில்களில் பட்டியலினத்தவர் தான் முக்குலத்தோர் கோயிலில் பூசாரியாகவும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படியாவது உடைச்சு ஏதாவது பூசலை உண்டாக்கலாமான்னு சிலர் முயற்சி செய்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயந்தான். அப்போ இது ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான குறியீடாகத்தான் அங்கே காணப்படுகிறது அந்த கோயில். சரி, இம்மாதிரி நிறைய சின்ன சின்ன கோயில்கள் அங்கே சுற்றிலும் வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில்களுக்கான பூசாரிகள் பிராமண பூசாரிகள் தான் கிடையாது, கிராமத்து பூசாரிகள் தான். கருப்பண்ணசாமிக்கு படையல் என்பது என்னவாக இருக்கும் நமக்கு தெரியும். மடையில் தான் செய்கிறாங்க. அது என்னவாக இருக்கும்? நீ கண்டிப்பாக ஆடு தான் பலியிடப்படும் அல்லது கோழி பலியிடப்படும். இது இன்றைக்கு நேற்றைக்கு தமிழ் பரப்பில் நம்பிக்கை அல்ல. இது பல 100 ஆண்டுகளாக தமிழருடைய வழிபாட்டு முறைகளில் ஒரு 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 விஷயம், நம்பிக்கை. அது அதை சிறு தெய்வ வழிபாட்டு முறையில் இது முக்கியமான நம்பிக்கையாக இருக்குது. இதில் தான் அவங்க மேடம் ஜெயலலிதா கை வச்சுட்டாங்க. ஒரு சமயம் கோயில்களில் பலி கொடுக்குற கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு எங்கே போய் நம்ம கை வச்சோன்னு. ஏனென்றால் தமிழர் என்று சொல்லும் பொழுது இந்த மண்ணினுடைய அது 5 திணைகளில் உருவானவர்கள் தான் தமிழர்களாக தெரிகிறார்கள். இது குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த நம்பிக்கை. இது வேடன் முருகனுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் நிச்சயமாக அனைவருக்குமே தெரிந்தது தான். அப்போது இந்த மாதிரியான ஒரு பரப்பு தான் அந்த கோயில்கள் இருக்கின்றன நம்ம சொல்கிறோம். இந்த சித்தரை பற்றி சொல்லும்போது ஒரு தகவல் சொல்ல நினச்சேன். இந்த சித்தர்களில் போய் இரவு நேரத்தில் இல்லை விடியற்காலில் 3 மணிக்கெல்லாம் போய் அங்கே போய் தவம் மேற்கொள்ளுகின்ற சித்தர் வழிபாட்டினருக்கு சித்தர் தங்களோட பேசுகிறதாவே சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்னிடம் சொன்னார்கள், என்னுடன் சித்தர் பேசினார்னு சொல்கிறாங்க, எனக்கு உள்ளுக்குள்ளே வழிகாட்டினார்னு சொல்கிறாங்க. இதை நான் நீ முட்டாள் அப்படின்னு நான் மறுத்தர முடியும். ஆனால் அவருடைய அனுபவமாக அது இருப்பதால் என்னால் எதுவும் பேச முடியல. இப்போ இம்மாதிரியான பலதரப்பட்ட நம்பிக்கைகள் பாருங்கள், ஒரு மலையை சுற்றிலும் இருக்கிறது. ஒரு பக்கம் சமணர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தமிழ் எழுத்துக்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னால் செதுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் அங்கே தென்படுகின்றன. ஆய்வாளர்கள் அதை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சமஸ்கிருதத்தில் கூட ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த நான் சொன்ன பாருங்கள், காசி விஸ்வநாதர் கோயிலை உருவாக்கிய இடத்துல சமஸ்கிருத கல்வெட்டு. அது எந்த மன்னர் எப்பொழுது உருவாக்கினார் இருக்கு. இவை மட்டுமல்ல, நிறைய நீர் தடாகங்கள், அந்த தாமரை தடாகம் ஒன்று இருக்கு. இயல்பாக தான் குளிச்சுட்டு போகிறாங்க. சரவண பொய்கை என்ற மிகப்பெரிய ஒரு குளம். அது மதுரை பகுதிகளில் அது ஊரணி, கண்மாய், குளம் இதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் எல்லாமே ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். நீர்ச்சுனைகள் வேறு ஒரு பக்கம் வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறது. நக்கீரருக்காகவே நீர்ச்சுனை உருவாக்கினதாக கடவுள் உருவாக்கினதாக ஒரு கதை இருக்குது. நக்கீரர் குகைன்னு வேறு ஒரு குகை இருக்குது. அங்கே என்ன சொல்ல போனாக்கா சரவண பொய்கை, சன்னியாசி கிணறு, காசி சுனை இப்படிலாம் பேரில் அங்கே நீர் தேக்கங்கள், நீர் சுனைகள் இருக்கின்றன. கோயிலை ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா குளங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த குளங்களில் பிரம்ம தீர்த்தம்னு ஒரு ஒரு குளம் இருக்குது, சிவதீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது, லட்சுமி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. இது என்ன குளங்கள் கேட்டாக்க, சிவதீர்த்தத்தில் எல்லாரும் குளிப்பாங்க, ஆண்கள் எல்லாம் குளிப்பாங்க. லட்சுமி தீர்த்தத்தில் பெண்கள் போய் குளிக்கலாம். லட்சுமி தீர்த்தம் எங்கே இருக்குனாக்க கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அது பெரும்பாலும் பெண்கள் போவதற்காக, ஊர் பெண்கள் குளித்து விட்டு போவதற்காக ஒரு தனி வழி வேறு இருக்கிறதாக்க. ஆடு மாடுகளை வாஷ் பண்ணனாக்கா அதுக்கு தனியாக ஒரு குளம் இருக்குது. அந்த காலத்து வாழ்க்கை முறை அப்படியே இன்னும் கூட இதை ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணோம்னாக்கா திருப்பரங்குன்றத்தை ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தினுடைய ஒரு மினியேச்சரை நம்ம கேப்சர் பண்ணிடலாம்.
எப்படிப்பட்ட இனம் இருந்திருக்கிறார்கள், அவங்க என்ன மாதிரியான பயிர்களை. மலையை ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல காலம் இன்னும் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்படவில்லை. அருகிலேயே சில மலை குன்றுகள் இருக்கின்றன. அங்கே வந்து பறையர் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த பகுதியில் பறையர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து அங்கே வந்து உயர் சாதியினரும் இருக்கிறார்கள். அவங்க வந்து அவங்களுக்குள்ள தகராறு பிரச்சனைகள் வந்து அப்பப்போ சின்ன பூசல் வந்திருக்கலாம். ஆனால் இன்று வரை வந்து நல்லிணக்கத்துடன் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது வந்து ஒரு அபூர்வமான செய்தியாக எனக்குப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொல்லுவாங்க, அதான் அண்ணன் மாமா மச்சான்னு பழகிறான்னு, அந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. அது அப்படியே இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம். இந்த சன்னியாசி கிணறுன்னு நான் சொன்னேங்க, அதை சன்னாசி கிணறுன்னு கூட சொல்கிறாங்க. அந்த கிணறுடைய மகத்துவம் என்னென்னாக்க, பக்கத்தில் அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து அந்த இறந்து போகிற நிலை யாராக இருந்தாங்கனாக்க அந்த நீரை கொண்டு வந்து அவங்க வாயில் விடுவாங்களாம். அதாவது கங்கை நீரை சேர்க்கிற போல் அவ்வளோ ஒரு புனித நீராக அந்த கிணற்று நீர் இன்றளவிலும் கருதப்பட்டு வருகிறது. நிறைய புனிதங்கள் சின்ன சின்னதாக வந்து அது ஒரு நாட்டார் வழக்காற்றியலில் சொல்லக்கூடிய எல்லா விதமான கூறுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, மெயின் தீமுக்கு வரலாம். இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மலை ஏறி போகணும். போனாக்க அந்த இடத்துக்கு பேர் நெல்லித்தோப்புன்னு சொல்கிறாங்க. அந்த நெல்லித்தோப்பில் வலது பக்கம் பிரிஞ்சு போகணும். கொஞ்சம் தூரம் போனாக்க கரடு முரடான பாதைகள் மூலமாக போனோம்னாக்க அங்கே இருக்கிற ஒரு குன்றில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய சிக்கந்தர் பாட்ஷா அவுலியா தர்கா. இந்த சிக்கந்தர் பாட்ஷா அவுலியா தர்கான்றது பல நூற்றாண்டுகளாக இருக்கிற ஒரு தர்கா தான் அது. அதாவது 1186 டெல்லியை சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ற சுல்தான் வந்து மதுரையை கைப்பற்றுகிறார். அவரோடு வந்த படை தளபதி தான் சிக்கந்தர். சிக்கந்தர் பாதுஷா என்று அவர் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் சையத் இப்ராஹிம் படையோடு ஏர்வாடிக்கு சென்று விடுகிறார். அங்கே போய் சில எஸ்டாப்ளிஷ் பண்ணார், அங்கே கேப்சர் பண்ணுறார். மதுரையை ஆளுகின்ற பொறுப்பை வந்து சிக்கந்தரிடம் விட்டு செல்கிறார். சிக்கந்தர் வந்து சரி ஒரு படை தளபதி. அவர் சையது இப்ராஹிம் தோற்கடித்தது வீரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னர் ஆவார். பாண்டிய மன்னன் தோற்று போன பாண்டிய மன்னரால் வந்து எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவர் திருப்பதி வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய நட்பு சக்திகள் நாயக்கர்களுடைய படைகடையெல்லாம் வந்து வாங்கிக்கிறார். இதில் நாயக்கர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு. இஸ்லாமிய அந்த அந்த படை இதவங்களை வந்து ஆக்கிரமிப்பு உடைச்சிட்டு இந்து ராஜ்யமாக மாற்றணுன்ற ஆசை உண்டு அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க. அங்கே அவங்களுடைய ஆதரவோடு மீண்டும் ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார். திரட்டி வந்து சிக்கந்தர் படைகளை வெற்றி கொண்டு மதுரையை மீண்டும் கைப்பற்றுகிறார். யார்? வீரபாண்டியன் அவர்கள். இந்த சிக்கந்தர் அவர்களுக்கு இந்த தகவல் வந்துக்கிட்டு இருக்கான தகவல் தெரியல. ஆகையினால இந்த சிக்கந்தர் வந்து என்ன பண்ண தப்பித்து போகிறார். சிக்கந்தர் வந்து எப்படிப்பட்டவர்னு நம்ம படித்து பார்த்தாக்க அவரை பற்றிய குறிப்புகள் வந்து சில நூல்களில் வந்து காணப்படுகின்றன. அவர் வந்து ஒரு வகையில் சூஃபி மிஸ்டிக். அவர் அதுதான் முக்கியமான விஷயம். பல பேர் வந்து இதை வந்து அதிகமாக சொல்லுவதில்லை. சூஃபி தெரியும் நமக்கு, சித்தர்கள் மாதிரி அவங்க வந்து இஸ்லாமியர்களில் சூஃபியை சேர்ந்தவர்கள். சூஃபியிலையும் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று மலமாட்டியா பொக்டாஷி எனப்படும் ஒரு வீரத்துறவி பிரிவு. மற்றொன்று வந்து இம்மாதிரி தியானம் மேற்கொண்டு அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுகின்ற சூஃபிகள். அவங்க பாடல்கள் பாடி டான்ஸ் ஆடி இந்த மாதிரி கொண்டு போவாங்க. மிலிட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சூஃபிஸ்ட்டும் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இராணுவ தளபதியாகத்தான், சூஃபி இராணுவ தளபதியாகத்தான் சிக்கந்தர் இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து இறை அருள் இருந்ததாகவும் தெரிகிறது. அதனால் வந்து அவர் மேலே மக்களுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது, இஸ்லாமிய மக்களுக்கு.
அவர் இஸ்லாத்தை மதுரை பகுதிகள் பெருமளவு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டதாகவும் பதிவுகள் சொல்லுகின்றன. அதற்காக நிறைய வேலைகள் அவர் பார்க்க தொடங்கியிருக்காரு. ஸோ அவர் இந்த மதம் சார்ந்த விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தபொழுது பாண்டிய மன்னர் மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் அவர் தோற்று விடுகிறார். உடனே அவர் ஒரு 7 பேர் அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? ராமநாதபுரத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து எப்படியாவது அவருடைய அரசர் அங்கே போயிருக்காருல, அவர்கிட்ட இந்த படைகளை அனுப்ப சொல்லி கேட்டு அனுப்புகிறாரு. அந்த 7 பேரையும் இவங்க பிடிச்சி வெவ்வேறு இடங்களில் கொன்று விடுகிறார்கள். இது ஒரு வரலாற்று தகவல். இது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருடன் இருந்த ஒரு அட்வைசர் ஒருத்தர், அப்புறம் நுக்மான்னு ஒரு மருத்துவர், அப்புறம் 2 அரபு குதிரைகள், இப்படி உட்பட ஒரு சில வீரர்கள் இவங்களை வச்சுட்டு தப்பித்து ஓடுகிறார். தப்பித்து ஓடியவர் தான் பதுங்குவதற்கு ஏற்ற இடமாக திருப்பரங்குன்றத்துடைய உச்சியில் இருந்த அந்த மலைப்பகுதியை கண்டுபிடிக்கிறார். எனக்கு என்ன தோணுதுனாக்க, இதெல்லாம் அவர் ஏற்கனவே பார்த்து வச்சுருப்பார். ஒருவேளை இந்த டோப்போகிராஃபி ஃபுல்லுமே ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இந்த மலை மீது குதிரைகள் போகிறது, அந்த மலையில் கீழ் நிறைய வித்தியாசமான மரங்களும் செடிகளும் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா பிரமாதமாக இருக்குது. ஆனால் அது ஒரு மொட்டை மலையாக தான் இருக்கும். அந்த மலையில் அவங்க குதிரை மேலே ஈஸியாக போயிருக்க முடியும். ஸோ பல இடங்கள் அவர் பார்த்து தான் வச்சுருக்கணும். அந்த இடத்துல பதுங்கி விடுகிறார். பதுங்கி இருக்கும்போது தான் இவரை தேடி வீரர்கள் படைகள் செல்லுகின்றன. மதுரையை சுற்றிலும் தேடுறாங்க, இவர் எங்கே இருக்கார். தேடும்பொழுது திருப்பரங்குன்றத்திலே இவர் இருக்கலாம் என்று தேடுகிறார்கள். அப்போ இந்த 2 அரபு குதிரைகளும் மலை மீது நிற்பதை கண்டுபிடிக்கிறார்கள் வீரர்கள். ஏன்னா அந்த சமயத்தில் அரபு நாட்டு குதிரைகள் இருக்கிறது என்றால் அது அபூர்வமான விஷயம். உடனடியாக அதே அறிகுறியாக கிடைச்சோன்னா மலை மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. அங்கே இவர் பதுங்கி இருக்கிறாருன்னா மற்ற தளபதி கூட இருக்கிற தளபதி இருக்கார், மருத்துவர் இருக்கார், அவங்களெல்லாம் போரிட்டு அங்கேயே அவங்க கொன்று பிடிக்கிறார்கள். இவர் மட்டும் தொழுது கொண்டிருக்கிறார். பொதுவாக நமக்கு தெரியும், இந்த ஒரு ஒரு வேறு கையொரு நிலையில் இறைவனை பிரார்த்திப்பது தான் நம்ம கிடைக்கிற ஒரே வாய்ப்பு நினைப்பாங்க. ஸோ அவர் ஒரு தொழுகையில் இருக்கார். ஒரு வீரர் என்ன பண்ணுறாரு, தொழுகையில் இருக்கும்போது அதை பொருட்படுத்தாமல் அவரை அங்கேயே வீசி கொன்று பிடிக்கிறார். இந்த கொன்று பிடிக்கிறான்னு உடனே அடுத்த நடி என்ன ஆகுதுன்றால் அவனுடைய கண்கள் பார்வை இழக்கின்றன என்று, இது கூட கதையாக நான் தெரியல, பார்வை இழக்கின்றன என்று ஒரு பதிவை படித்து, அவன் தான் போரிடாமல் தொழுது கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனை நாம் கொன்று விட்டோம், பின்னிருந்து தாக்கி கொன்று விட்டோம் என்பது அந்த கில்ட்டியில் கதறான். தெரியாமல் தவறு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடுகின்றான். அந்த மன்னிப்பு கோரும் அவனுடைய அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த அந்த சக்தி அந்த அதுதான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும். அவனுக்கு கண்களை மீண்டும் அருளுகிறார். ஒரு மறை சக்தியாக அவர் மீண்டும் கண்களை அருளி இருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக அந்த இடத்துக்கு ஆகுதுன்றாங்க. அவர் இறந்து போகிறாரு. இறந்து போனவர் ஒரு வீரர் மட்டுமல்ல, ஒரு வீர துறவி, ஒரு சமயத்தின் மிகுந்த ஈடுபாடு கொண்ட அல்லாஹ்வினுடைய இறை நேசர். அப்போ என்ன ஆகுதுனாக்க, இதை புரிந்து கொண்ட மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதி மக்கள் கேட்குறாங்க, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இவரை இங்கேயே நாங்கள் அடக்க செய்கிறோம். அதற்கான அனுமதியை மன்னர் வழங்குகிறார். அந்த மெக்னானி மட்டியை நம்ம அங்கே பார்க்கணும். அங்கே வழங்கப்பட்டு அவர் அங்கே புதைக்கப்படுகிறார். அந்த புதையலில் கூட பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி போய் பார்த்தாக்க அந்த குதிரைகளுக்கு தனியாக இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வீரர்கள் ஃபஸ்ட் லெவலில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அது புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்புறம் அந்த தளபதி, அப்புறம் அந்த நண்பராக இருந்த நுக்மன், அப்புறம் இவருடைய சமாதியானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் சூஃபி மிஸ்டிக்காக இருந்ததுனால எப்பவுமே சூஃபி மிஸ்டிக்கை தான் தர்காவாக அமைப்பார்கள். வழிபாடுகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த அருளானது சாதி மதம் கடந்து பலருக்கு நன்மை பயப்பதாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பல்வேறு இந்துக்களும் கூட அங்கு சென்று வழிபடுவது என்பது அன்று முதலே தொடங்கி இருக்க வேண்டும். வருஷம் போகிறாங்க. கந்தூரி என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்பொழுது இவர்கள் ஆடுகளோ கோழியோ கொண்டு போய் சென்று அங்கே பலியிடுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. அல்லது சமைத்து கொண்டு போய் பிற்காலத்தில் சமைத்து கொண்டு போய் சாப்பிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மலை என்பது கிட்டத்தட்ட ஒரு சிக்கத்தர மலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் சின்ன கூட்டு தான். அது ஒன்றும் அங்கே யாரும் போய் எதுவும் வாழ்ந்துட முடியாது. அங்கே மலை ஏறி போகிறதுக்குள்ளேயுமே நமக்கு மூச்சு திணறி விடும். அப்படிப்பட்ட ஒரு இடம்.
இந்த இடத்துல வந்து கான் சாஹிப் பின்னால் வராரு. அவர் வந்து அதான் மருதநாயகம், அவர் என்ன பண்ணுறாரு, இதை ஏறினா அவருக்கு ஒரு மண்டபத்தை கட்டி ஒரு கோயிலை கட்டி வைக்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு தர்காவாக தெரிகிறது. ஸோ அதை வந்து அவங்க வந்து திருப்பி அந்த கான் சாஹிப் வந்தபோது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது. ஒரு சூஃபி மகானானவர் வந்து மதவேற்றுமை பாராமல் பலருக்கு அருள் புரிந்து வருவதால் பல ஊர்களில் இருந்து மக்கள் வருகிறார்கள், அவரை வந்து வணங்கி செல்கிறார்கள். இதை தவிர வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதில் அம்பத்தி கவலையாக படுறதில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நண்பர்கள் மேலே கொண்டு போய் வந்து அவுலியா தர்காவுக்கு போகிறாங்கன்னா இவங்களும் கூட போவாங்க. ஏன்னா நாங்கள் கூட இருந்து என்னுடைய நண்பர்கள் பலர் வந்து அங்கே சென்று வந்து அவர்களோடு இருந்து பிரியாணி சாப்பிட்ட செய்திகள் எல்லாம் வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். உள்ளூருக்குள்ளே எடுத்துக்கிட்டாக்க கிட்டத்தட்ட ஒரு 4% முஸ்லீம்ஸ் இருக்காங்க, 4% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய இஸ்லாமியர்கள் வந்து நிறைய வணிகம் செய்து வருகிறார்கள். இது தவிர வந்து அந்த ஊரில் நூறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப கல்லூரி தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹனிவெல் போன்ற மிக சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ட்ரெடிஷன் இன் மாடர்னிட்டி. ஒரு பக்கம் வந்து அந்த ஹனிவெலுக்கு எதிரியே பார்த்தீங்கன்னாக்க சித்தர்களுடைய சமாதி இருக்குது. ஹனிவெலுடைய ஓனர் வந்து சித்தர் சமாதிக்கு வந்து அந்த சூட்டுக்கோள் ராமலிங்க அவருடைய அந்த அந்த என்ன சொல்கிறது கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கிறார். இப்படி ஒரு மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாருமே வந்து டெக்னாலஜியில் இருக்கிறவன் சித்தரில் இருக்கிறான், சித்தரில் இருக்கிறவன் டெக்னாலஜி இருக்கிறான், இந்த மதத்தில் இருக்கிறான், அந்த மதத்தோடு சேர்ந்து இருக்கிறான், சாதி வேறுபாடு இல்லாமல் சாமி கும்பிட்றான். இப்படி ஒரு பன்மைத்துவத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஊராகத்தான் வந்து திருப்பரங்குன்றம் இருக்குது இன்றைக்கி. அதனுடைய மகத்தான ஒரு வடிவமாகத்தான் வந்து முருகன் வந்து காட்சி அளிக்கிறார். முருகன் விழா வந்துருச்சுன்னா எல்லாரும் அதில் வந்து கொண்டாட்டம் தாங்க. அந்த கோயிலுக்கான மிகப்பெரிய ஒரு பெல்லை வந்து கிறிஸ்துவ பிரிட்டிஷ் காலத்தில் லண்டன்லேருந்து வரவழைச்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்க மாதா கோயிலில் மணி கேட்டவுடனே அவங்க கேட்டிருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் இருக்காங்க. ஏன்னாக்க இங்கே இஸ்லாமியராக ஆனதும் வந்து இந்த தமிழன் தான், கிறிஸ்துவனாக மாறியதும் இப்பகுதி தமிழர் தான். யாருமே வானத்திலிருந்தோ வெளியிலிருந்தோ வரல. சிக்கந்தர் மட்டும் மதீனாவிலிருந்து வந்து இறங்கியதாக தெரிகிறது. சிக்கந்தர் தர்காவில் இன்றைக்கும் வந்து பல ஊர்களிலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த ஏர்வாடி தர்கா மாதிரி தான். அந்த மனநலம் குன்றியவர்கள் சரியாக்கி விடுவான்ற நம்பிக்கையில் வந்து அங்கே வந்து ப்ரே பண்ணுறாங்க. பட் பெண்கள் வந்து டைரக்டாக அந்த தர்காவிற்குள் அவருடைய சமாதிக்கு அருகில் அலோவ் பண்ணுறது இல்லை. அவங்க அங்கே வந்து கடைபிடிக்கிறாங்க. அது அந்த காலத்தில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. சூஃபி ட்ரெடிஷன்லேயும் எப்படி ஒரு கட்டுப்பாடு அவங்க வைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. புறத்தில் இன்னொரு மூலையிலிருந்து அதை வந்து அவங்க வந்து அந்த இதை பார்த்துட்டு சமாதியை பார்த்துட்டு அடக்க ஸ்தலத்தை பார்த்து வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் அருள் பாலிப்பான்ற நம்பிக்கையில் இன்றைக்கும் கூட போனீங்கன்னாக்க அங்கே 2 பெண்களோ 3 பெண்களோ வந்து மனநலம் குன்றியவர்கள் அங்கே இருப்பதை வந்து நம்ம காண முடியும். அழைச்சிட்டு வராங்க, கேரளாலேருந்து வராங்க, பல ஊர்லேருந்து வராங்க. அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வேறு பாதையில் கூட சென்று விடுகிறார்கள். யாருக்கும் பிரச்சனை பண்ணுறதில்லை. இந்த தர்காவுக்கு அருகில் தான் ஒரு கல் தூண் இருக்கு. அந்த கல் தூணில் தான் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று ஒரு பிரிவினர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்படி செய்வது என்பது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வளர்க்கும் என்பதை அரசாங்கம் தடை செஞ்சுட்டாங்க. அதை இன்றைக்கி கூட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் தீபம் வைப்போன்றாங்க. வேறு சில இடங்களில் இப்போ வச்சிட்ருக்காங்க, அங்கே தான் வைக்கிறோன்றாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க கடந்த சில ஆண்டுகளாக ஒரு 10 ஆண்டுகளாக என்று சொல்லுகிறார்கள், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் அங்கேயே தங்கி ஒரு மத உணர்வை வந்து ஊட்டக்கூடிய விஷயமாக நல்ல வகையில் இருந்தால் பரவாயில்ல, மத வேறுபாட்டை வளர்க்கக்கூடிய வேலைகளை நிறைய பார்த்துருக்குறாங்க. இதுதான் வந்து ஊரில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்கள் தாயா செய்யா பிள்ளையா மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா வளர்ந்துக்கிட்டு கொண்டு கேஷுவலாக எல்லாருமே சொல்கிறாங்க. இது இப்படி தான் மாமன் தான் கூப்பிடுவாங்க. நான் பார்த்தாக்க இதெல்லாம் வேறுபாடுகள் தெரியாமல் இருந்த மக்களுக்குள்ளே வந்து வேறுபாடுகளை விதைக்க முற்பட்டாலும் கூட அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இத்தனை வேறுபாடுகள் கொண்ட அண்மைத்துவம் அங்கே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவர்களை வந்து இணைத்து இங்கே வந்து
ஒரு ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலேயே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்வியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அரசியல் தளத்திலேயே எத்தனை கூறுகள் இருக்கிறது. உண்மையான பிரச்சனைகள் அனைத்தும் மறைக்கப்படுகின்றன. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உண்மையான பிரச்சனைகள் யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சரியான ஒரு 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 நீதி என்பது, சமூக நீதி குறித்து உரையாடல்கள் பொதுவெளியில் அதிகமாக வெளிப்படையாக நடப்பதில்லை. இம்மாதிரியாக ஒரு ஒரு பன்மைத்துவம் கொண்ட பண்பாட்டு மையத்தை தகர்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இது தெரிகிறது. இங்கே அடிக்கிற தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த அதிர்வு கேட்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு என்பது எப்பொழுதுமே பன்மைத்துவத்தில் இணைக்கப்பட்டதாக இருப்பதால் தான் இதை ஒன்றும் செய்ய முடியல. இது ஆன்மீக அளவிலே பன்மைத்துவத்தில் இணைந்தது. கடவுள் இருக்குன்னாலும் ஏற்றுக்குவோம், இல்லைன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு கொண்ட சமுதாயத்தில் பாருங்களேன், உச்சபட்சமான கொல்லாமையை ப்ராக்டிஸ் பண்ண சமணர்கள் இருக்கிறாங்க. அந்த மலைக்கையே ஆடு வெட்டக்கூடிய கருப்பணசாமி இருக்கிறார். இதெல்லாம் அங்கே நிகழ்ந்து வருகின்றனன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த தர்கா செயல்படக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை என்றெல்லாம் வழக்குகள் அவ்வப்போது போடப்பட்டு வந்திருக்கின்றன. எல்லா வழக்குகளிலுமே ஒரு சில பகுதிகளை வரையறுத்து நீதிமன்றம் இது சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு சொந்தமான இடம்தான் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறதுக்கான சான்றுகள் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள், இந்துக்களின் இடங்கள் என்று பொதுவாக இந்துக்கள் என்று கூறிக்கொண்டு பல்வேறு சாதிகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளை எல்லாம் கணக்கில் எடுக்க நம்ம இடம் சொல்லிட்டு முருகனின் பெயரால் வரலாற்றை நாம் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும், இந்த பழைய வரலாற்றை திருப்பி கொண்டு வரணும், பழமையை கொண்டு வரணும் அப்படின்றலாம் பேசிட்டு பண்ணாங்க. அது சரியான விஷயமானது கேள்விக்குறி. பொதுவாக வரலாறு என்பது டைனமிக்காக டயலக்டிக்கலாக போயிட்டே இருக்கிறது ஒன்று தான். அதில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. திருப்பி இந்த மாற்றங்களை எல்லாம் திருப்பி பழைய இடத்துல கொண்டு வைக்கணுன்னாக்க அது எவ்வளவு டேமேஜை உண்டாக்கும். அந்த பழமையில் போய் வைக்க முடியுமா? நம்ம அதுக்கான சாத்தியப்பாடுகள் இல்லையா? அப்போது இப்போ இங்கேருந்து முன்னெடுத்து செல்கின்ற வாழ்க்கை முறை என்பது தான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் வரலாற்றை பின்னோக்கி இழுத்து செல்கின்ற முயற்சிகள் என்பது மக்களாலேயே தோற்கடிக்கப்பட்டுவிடும். இப்போ இந்த இளைய தலைமுறையெல்லாம் எப்படியாவது நம்ம இப்போ இருக்கிற பாஷையில் சொன்னால் ஒரு மாதிரி உசுப்பேற்றி விட்டு வரலாற்று திரிவுகளை இந்த மாஸ் சோஷியல் மீடியா மூலமாக கொடுத்து அவங்களெல்லாம் திரட்டி ஒரு உடைப்பை உண்டாக்கலாம் என்று கருத்து தெரிகிறது. இது ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் அந்த மலையை கை பிடிச்சிருவாங்க, இது காப்பாற்றணும், கந்தர் மலையை காப்பாற்றணும். இது சிக்கந்தர் மலைகள், இது ஸ்கந்தர். அது ஆக்சுவலி ஸ்கந்தங்கள்னு நம்ம சொல்லுவாங்க, வடமொழி வார்த்தை தான் ஸ்கந்தர். அந்த ஸ்கந்தர்னால அதுக்கு உள்ளே போனால் இன்னும் நம்ம நீலகேசியில் பேசியிருக்கிறோம் அதை பற்றி, ஸ்கந்தங்கள் பற்றி. ஸ்கந்தர் தான் கந்தராக மாறாரு, அது முருகன் மலை தான். அப்படி இந்த கந்தர் மலையை சிக்கந்தர் பிடிச்சிடுவார். இதெல்லாம் அப்படிலாம் அதற்கான எந்த விதமான அத்தாட்சிகளுமே நமக்கு தெரியல. அவங்க அதாவது இறைச்சி தின்றார்கள், அவமானப்படுத்தி. இதெல்லாம் இங்கே ரெண்டு தரப்புலையுமே நான் சொல்லுவேன். அவரை தூண்டி வருது, அவரை தூண்டி வருது, சவால். ஆனால் இந்து தரப்பிலிருந்து வரும்பொழுது அது கொஞ்சம் கூடுதலான என்ன சொல்கிறது, அது விளைவை ஏற்படுத்துகிறது. அதனால் பொறுப்பாக நான் ஒரு ஆன்மீகத்தை உள்வாங்க வேண்டும். ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உலகிற்கே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு இனமாகத்தான், ஒரு மதமாகத்தான் இந்து மதம் இருக்கிறது. அது மதமானது கேள்வி அப்புறம் நமக்கு. அந்த தத்துவங்கள் அனைத்துமே தத்துவங்களின் அடிப்படையில் இயங்கக்கூடியது தான் இந்த இந்துயிசத்தின் பல்வேறு பிரிவுகள். அது ஒட்டுமொத்த ஒரு ஃபெடரேஷன் பேர் வச்சா கூட சைவத்தினுடைய நோக்கம் அதுதான். எல்லாருமே அந்த ஒளி உடலாக மாறக்கூடிய வள்ளலார் ஒரு புறம் இருக்கிறார். இன்னொரு ஜீவ சமாதியில் இருந்து ஜீவனை இன்னும் கூட உயிர்ப்போடு வைத்துக்கிற சித்தரில் இருக்கிறார். இறையுடன் கலக்கும், ஜோதியாக கலக்கும் அந்த நாள் தான் உங்களுக்கு முக்தின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள், ஏராளமான சித்தாந்தங்கள்.
அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியது தான் தமிழ் பரப்பில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திருமூலர் இங்கே சொல்லிட்டு போலையா? அப்போ இப்படி இப்படி பன்மைத்துவத்தை மூலமாக ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம், எல்லா பாதைகளும் இறை நோக்கிய பாதைகளாக இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட உயர்வான ஒரு தத்துவத்தை இங்கே பேசிக்கொண்டிருக்கிற களத்திலிருந்து நாம் சின்ன சின்ன அடையாளங்களை வைத்து மோதல்களை உருவாக்கி மனிதர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குவது என்பது எந்த விதத்திலே நியாயமாக இருக்கப் போகிறது என்பதுதான் என்னை போன்றோருடைய கவலையாக இருக்கிறது. வணக்கம்.